கட் ஆர்த்தோகானலி ஃபைண்ட் ஏபின்னு கேட்குறாங்க. 5-1 5-2 குடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இது வந்து பை 2. அப்ப என்ன பண்ணுவீங்க? divergence into phi1 dot divergence into phi2 equal to 0. அது ஆர்த்தோகானலுக்கு. ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு சார். அது ஆர்த்தோகனலுக்கு டெல் பை 1 டாட் டெல் பை 2 ஈக்குவல் டு 0 போட்டுருங்க. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இன்னொரு கட் ஆர்த்தோகனல்னு சொல்லிட்டான். அப்ப இந்த 2 பாயிண்ட் என்ன ஆகும்? கட் ஆகும். அப்ப கட் ஆகுற பாயிண்ட்க்கு மீனிங் என்ன? இது வந்து சொல்யூஷன். இந்த ஈக்குவலா இருக்குன்னு சர்ஃபேஸும் அர்த்தம். அந்த சர்ஃபேஸும் கட் ஆகுதுங்கிறாங்க. கட் ஆகுற மீனிங் என்ன? இந்த பாயிண்ட் இருக்குதுன்னா, இந்த பாயிண்ட் பேர் சொல்யூஷன். சரிங்களா? அது என்னது? 1, -1, 2. சார் அது புரியல சார். அப்படின்னா சார்? கட் ஆர்த்தோகனல்னு என்னதுன்னா, பெர்பெண்டிகுலரா கட் ஆகுதுங்கிறாங்க. இப்ப 2 சர்ஃபேஸ் 2 2 2 ஃபங்ஷனுமே வந்துட்டு ஆர்த்தோகனலா கட் ஆகுதா? பெர்பெண்டிகுலரா கட் ஆகுது. 2 சர்ஃபேஸ் இருக்குதுன்னா, அது பெர்பெண்டிகுலரா கட் ஆகுதுங்கிறாங்க. இந்த பாயிண்ட் இருக்கு அப்போ பார்த்தீங்களா? 2 சர்ஃபேஸ்லயும் எக்ஸ், ஒய், ஜெட் வேல்யூ வந்துட்டு 1, -1, 2. ஆமாடா கண்ணு. அப்ப இதுக்கு பேர் சொல்யூஷன் தானே. இது கட் ஆகுறனா இந்த இடத்துல பேர் சொல்யூஷன். அப்படிங்கும்போது இந்த ஓகே ஈக்குவேஷன் சார். சாட்டிஸ்ஃபை ஆகும்னு அர்த்தம். இந்த ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்ப எக்ஸ்க்கு, ஒய்க்கு, இசட்டுக்கு வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிருங்க. அப்ப அத ரீப்ளேஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஏபில ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ஏபில ஒரு ஓகே சார். ஈக்குவேஷன் கிடைக்கும். அது ஒரு ஈக்குவேஷன். இங்க டெல் பை 1 டாட் டெல் பை 2 போட்டுருக்கீங்கல்ல, இதுக்கு கிடைக்கிறது ஒரு ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா ஏபி கிடைக்கும் டக்குன்னு. சரிங்களா? ஸோ அதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்க பாருங்க பை 1 வேல்யூ இருக்குது, பை 2 வேல்யூ இருக்குது. டெல் பை 1, டெல் பை 2 போட்டீங்க. நீங்க சொன்ன மாரி சார் ஏதாச்சும் ஒரு ஃபங்ஷனுக்கு போட்டா போதுங்களா சார்? இல்ல 2 ஃபங்ஷன் ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு del கரெக்ட். phi 1 dot del நீங்க phi 2 2 equal ஃபங்ஷன் to 0. போட்டாலும் சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் எது ஆ ஏபில இன்வால்வ் ஆகுதோ அதுக்கு போடும்போது நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். நீங்க இதுல ஓகே, போட்டீங்கன்னா, ஓகே. ஏபி இன்வால்வ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ரெம்செக் ஈக்குவேஷனே இருக்காது. ஈக்குவலைசேஷன் வரும். சாட்டிஸ்ஃபை மட்டும் ஆகுற மாரி காட்டும். ஆமா. நாம ஏன் சார் ஓகே. ஃபர்ஸ்ட் கொண்டு போறோம், ஏன் செகண்ட் போடலைன்னா, நம்மளுக்கு ஓகே தேவை சார். அண்டர்ஸ்டுட். ஈக்குவேஷன். நம்மளுக்கு ப்ரூஃப் தேவையில்ல. ஏன்னா கட்டுன்னு சொல்லிட்டேன். கட்டுன்னு போது கண்டிப்பா இது சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஏன்னா செக் வேணா பண்ணி பார்த்துக்கோ. 1, ம் 2, சார். 8, 2 கியூப் 8 போட்டுறீங்களா? போட்டீங்கன்னா வரும். 1 போட்டீங்கன்னா -1, 1 போட்டா -4 வரும்னு நினைக்கிறேன். -4 + 8 4 வந்துச்சு பாருங்க. கரெக்ட்டுங்களா? இத செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பாயிண்ட் போட்டா, இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் நம்மளுக்கு என்ன தேவை? ஈக்குவேஷன் தேவையினால தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு போடுறோம். புரியுதுங்களா? ஓகே சார். இத பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிரும். டெல் பை 1 டாட் டெல் பை 2 பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிரும். சரிங்களா? அத இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் பாருங்க. டெல் பை 1 டாட் டெல் பை 2 வந்துருச்சா? அப்ப அது ஈக்குவல் டூ 0 போட்டா நம்மளுக்கு 2a மைனஸ் bன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. பட் அதை மீறி சிம்ப்ளிஃபை பண்ணும்போதும் இன்னொரு ஈக்குவேஷன் வேணும். அந்த ஈக்குவேஷன் சிம்ப்ளிஃபை பண்ணது தான் நம்மளுக்கு என்ன கட் ஆர்த்தோகனல் போது அந்த பாயிண்ட் தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்ன பாயிண்ட் சொல்லிக்கிறாங்க? 1, -1, 2. அப்ப இந்த பாயிண்ட் இங்க அப்ளை பண்ணி சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு b ஓட வேல்யூ கிடைச்சிருது. கரெக்ட்டுங்களா? B யோட வேல்யூ கிடைச்சிருது. ஆ அந்த B யோட வேல்யூ புரிஞ்சுச்சு எங்க சார். போய் அப்ளை ஸோ பண்ணுவீங்க? இருக்குது பார்த்தீங்களா? இங்க அப்ளை பண்ணீங்கன்னா ம். நம்மளோட வொர்க் முடிஞ்சிரும் அது. இப்ப வந்துட்டு அப்போ அ. prove that it is orthogonal. ப்ரூவ் தட் ஆர்த்தோகனல் அதுக்கப்புறம் இதோட வந்துட்டு முடிஞ்சிர வேணும். இல்ல. ப்ரூவ் தட் அதுக்கப்புறம் கேட்டாலும் இதோட வந்துட்டு முடிஞ்சிர வேணும். ம். அதுக்கப்புறம் find the angle between surfacesனா நான் ஆல்ரெடி வந்துட்டு divergence into phi1 dot divergence into phi2ல ம். ஈக்குவல் டு 0ல ஒரு ஏபி ஈக்குவேஷன் இருக்கும். ஆமா. ஆ. அதுக்கப்புறம் செகண்ட் இதுல வந்துட்டு நான் வந்துட்டு அவங்க குடுத்திருக்க பாயிண்ட்ட வந்துட்டு அந்த ஃபங்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஆமா. ஆ. அது 2யும் இந்த சால்வ் 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். ஓகே, ஓகே சார். கிளியரா? கட் ஆர்த்தோகனல் ஆன்சர் கிளியரா? எஸ் சார். கிளியர் சார். உங்களுக்கு ஹோம்வொர்க் கூட குடுத்து நீங்க கூட சால்வ் பண்ணி அனுப்பியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த ஹோம்வொர்க் குடுத்துருக்கேன். சரிங்களா? எஸ் சார். இது ஒண்ணு குடுத்தீங்க சார். ஆ. அவ்வளோதாங்க. கட் ஆர்த்தோகனல் இது. ஆங்கிள் அதேதான். ஆங்கிள் தெரியும்ல? இத போட்டீங்கன்னா ஆங்கிள் ஓகே சார். இந்த இப்போ ஃபைண்ட் phi ம். இப்போ divergence into phi1 is equal to 3x square plus 2னா 3x square plus 2yனா ம். சாரி எஸ் சார். 3x plus 2yனா இதோட மேக்னிட்யூட் எடுக்கணும். தட் இஸ் 3 ஸ்கொயர் plus 4. அது மாதிரி மேக்னிட்யூட் ஆஃப் பாயிண்ட் அப்ளை பண்ணணும். பாயிண்ட் அப்ளை பண்ணிட்டு தான் மேக்னிட்யூட் எடுக்கணும். இப்ப டெல் பை 1 கண்டுபிடிக்கிறாங்கன்னு டெல் பை 1 என்னது? 2x i கேப் பிளஸ் 2y j கேப் பிளஸ் 2z k கேப். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஸோ இதுக்கு வந்துட்டு இப்போ பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணணும். பாயிண்ட் அப்ளை பண்ணுங்க. பாயிண்ட் அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம டெல் பை 1 கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறமேட்டு தான் மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப என்னாச்சு? ஓகே சார். 2i கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் 2k கேப். இதுக்கப்புறம் தான் மேக்னிட்யூட் பத்தி பேசணும். டெல் ஐ பை 1 என்ன ஆகும்?
2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப்போ என்னாச்சு? சார் எப்பவுமே வந்துட்டு மேக்னிடியூட் எடுக்கிறப்போ மேக்னிடியூட் ஆஃப் டெல்ஃபை எடுக்கிறப்போ பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணிடணுமா சார்? ஆமாம்மா, எக்ஸ்ஒய் இஜெட் வேரியபிள் வச்சு போட்டுறாதீங்க. எக்ஸ்ஒய் இஜெட் வேரியபிள் வச்சு போட முடியாது. ஏன்னா அவன் பாயிண்ட் எப்படி இருந்தாலும் கம்பல்சரி கொடுத்துருப்பான். அப்படி ஓகே குடுக்கலன்னு சார். வச்சுக்கவே, உங்களை வந்து உங்களுக்கு நீங்க விஐடி படிக்கிறதுனா மேபி உங்களுக்கு வந்து என்ன குடுப்பாங்கன்னா, ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய்யோட ரிலேஷன்ஷிப் கேட்பாங்க. எக்ஸ், ஒய் அண்ட் இஜெட்டோட ரிலேஷன்ஷிப் கேட்பாங்க. ஓகே, ஓகே சார். குடுத்துருப்பாங்க. குடுத்திருந்தாங்கன்னா நம்ம டீட்டாவோட வேல்யூ டைரக்ட்டா கிடைக்கும். அப்படி குடுக்கலைன்னா ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்பாங்க. புரியுதாப்பா? ஓகே சார். ஓகே சார். அவ்வளவுதான். இது நார்மல் கொஸ்டின் தானே. ம். டெல் பை ஒன்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க. டெல் பை 2 வேல்யூ கண்டுபிடிச்சீங்க. அதனோட மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க. டெல் பை 2 ஓட வேல்யூலயே மாடுலஸ் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருவீங்க. அதுல வந்து இந்த காஸ் தீட்டாவோட வேல்யூல அப்ளை பண்ணுவீங்க. இது அகைன் டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும். ijk ஓட வேல்யூய மல்டிப்ளை பண்ணி போடுவீங்க. மல்டிப்ளை பண்ணி அடிஷன் பண்ணி போடுவீங்க. அப்ப என்னாச்சு? 2 2 4 2 2 4 2 மைனஸ் 2 அப்ப வர்றது நீங்க அப்ளை பண்ணி போட்டுருவீங்க. சரியாம்மா? ஓகே சார். தட்ஸ் ஆல். கம்ப்ளீட் பண்ண போனால் 8 3 ரூட் 21 வரும்.